பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இன்னைக்கு பல நேரங்களில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் சர்ச்சுக்கு வந்து ஒரு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வாரம் ரெகுலராக வர்றதுனால என் வாழ்க்கையில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்ம கர்த்தர் எதற்காக பிடித்திருக்கிறாரோ அதை நம்ம தொடர்ந்து போக வேண்டும். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து போகணும். வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. நான் ஒரு 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 பாயிண்டில் நான் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்களேன், ஒரு குயவன் வீட்டுக்கு நம்ம போகிறோம்னு சொன்னால், எரேமியாவை கர்த்தர் ஒரு குயவன் வீட்டுக்கு கொண்டு போகிறார். அங்கே திருகையில் ஒரு மண்ணை எடுத்து என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். வைத்து அவர் ஒரு பாத்திரத்தை உருவாக்குறார். அந்த பாத்திரம் உருவான உடனே நான் நல்லா ஒரு ஷேப் வந்துச்சு. வெறும் மண்ணாக இருந்தேன் நான், இப்போ என்ன வந்துட்டேன், ஷேப் ஆகிட்டேன். இனிமேல்ட்டு நான் பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த பாத்திரத்தில் போய் நீங்கள் தண்ணியை எடுப்பீங்கன்னு சொன்னால், அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி அப்படியே ஊறி அந்த பாத்திரம் என்ன ஆகிடும், உடஞ்சிடும். அடுத்தது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னது, அதை சூளையில் போட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஆமாம், திடப்படுத்துவாங்க, ஸ்திரப்படுத்துவாங்க. இந்த சூளையில் போட்டு அதை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. அதுக்கப்புறமா பயன்படுத்தலான்னு சொன்னால் அதுவும் அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்காது. பயன்படுத்தலாம், ஆனால் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன் ஆசீர்வாதமாக இருக்காது? இந்த பானை விற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் அப்படியே வந்து தெருவில் போட்டு என்ன பண்ணுவாங்க, சார் பானை சார் 100 ரூபா ஒரு பானை, 100 ரூபா ஒரு பானை. நம்ம ஆட்கள் போயிட்டு அந்த பானையை பார்த்துட்டு 100 ரூபாலாம் தர முடியாது, சரி எவ்வளோ சார் தரீங்க, 20 ரூபா வேணால் தரேன் அப்படின்னு சொல்லுவோம். 100 ரூபா எங்கே இருக்குது, 20 ரூபா எங்கே இருக்குது? அப்புறம் அப்படியே பேரம் பேசி அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த பானையை திரும்ப அந்த மனிதன் எடுத்து அதை பெயிண்ட் பண்ணி அதில் கொஞ்சம் ஆர்ட்லாம் பண்ணி அதை கடைசி அந்த டாட் வைக்கிற வரைக்கும் அந்த பானை காற்று இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதை கொண்டு போய் ஒரு ஷோரூமில் வைப்பாங்க. இப்போ இவங்க கூப்பிட்டு கூவிலாம் விற்க மாட்டாங்க. கஸ்டமர் காரில் வருவாங்க, வந்துட்டு இவங்க ரேட்டெல்லாம் குறைக்கலாம் முடியாது. அங்கே என்ன ரேட் போட்டிருக்கோ அந்த ரேட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. அதே பானை தான், ஆனால் அது முடிவு பெறும்போது, முற்று பெறும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு கட்டத்தை நெருங்கி விட்டதுனால பாருங்க, நான் எங்கள் சபையில் பல நேரங்களில் சொல்கிற காரியம் அதுதான். நம்ம ஒரு பெரிய மகிமையை காணும்போது அல்லது ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை நடத்தும்போது, ஒரு பெரிய ஒரு ஆண்டு விழா ஏதோ ஒன்றை நம்ம நடத்தும்போது, ஒரு பெரிய மகிமையை காணும்போது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதில் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணியிருக்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய நாம் இப்போ தான் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 வயசு 35 வயசு ஆள் ஒருத்தர் வந்து நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், 15 வருஷம் கழிச்சு வந்து 10வது பாஸ் பண்ணி அது சந்தோஷப்படுற விஷயம் இல்லை. அது சில நேரங்களில் அது அவமானப்படுற விஷயமா இருக்கும். ஒரு ஸ்பெஷல் சாங்கை பாடிட்டு நான் சர்ச்சில் ஸ்பெஷல் சாங்கை பாடிட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் நீ பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ தான் ஒரு கேர்சலில் ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கேன். இல்லை, இதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது. அப்போ என்னன்னா, கர்த்தர் நம்மை தொடர்ந்து செல்ல கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டு விழாக்காக ஜெபித்திருக்கும் போது என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு ஜெபித்திருக்கும் ஆண்டு ஒரு வார்த்தை எனக்கு காண்பித்தார், டோன்ட் ஸ்டே ஸ்டக். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், டோன்ட் ஸ்டே ஸ்டக். ஆமாம், நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி அப்படியே அந்த இடத்துல நின்றாதீங்க. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரோம், சபைக்கு வருகிறோம், நல்ல நிலைமையில் வரோம். ஆனால் சில இடங்களில் நம்முடைய ஓட்டங்கள் முடக்கப்படுகிறது, சில இடங்களில் நம்முடைய ஓட்டங்கள் நிறுத்தப்படுகிறது. அது பல சூழ்நிலைகள் நிமித்தமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த 18வது வருஷத்துல நீங்க தயங்கி இருந்தது அல்லது தங்கி இருந்தது, ஸ்டக்கா இருந்ததெல்லாம் போதும், நீங்க தொடர வேண்டிய காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடர செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், எல்லாம் சிக்லாக்ல இருந்த எல்லாம் சிறைப்பட்டு போன போது, ஆண்டவரே அதை நான் தொடர்ந்து போய் பிடிக்கலாமான்னு கேட்டபோது ஆண்டவர் சொல்றாரு, நீ தொடர்ந்து போ, அதை சகலவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் நீ திருப்பி கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவ சபையே, இந்த 19வது ஆண்டில் அல்லது 18வது ஆண்டின் நிறைவில் நின்று கொண்டிருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிற காரியம், நீங்கள் தொடர வேண்டும். டோன்ட் ஸ்டே ஸ்டக். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பக்கத்தில் ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்கள், டோன்ட் ஸ்டே ஸ்டக். ஸ்டக்குனா நம்ம அந்த இப்போ மிக்சிலாம் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அப்படியே நின்றுவோம்ல, சில மிஷின் ஸ்டக் ஆகிடும்ல, சில நேரங்களில் இந்த வண்டி ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுவோம் பாருங்கள், ஃபேன் ஸ்டக் ஆகி அந்த மாதிரி பல நேரங்களில் சபைக்கு வந்து அப்படியே நின்று விடுகிற ஒரு சூழ்நிலை. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சபைக்கு வருவாங்க, வந்து அபிஷேகத்தை பெறுவாங்க, பெற்றுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அவங்க அந்நிய பாஷை பேசுறதை பார்த்தீங்கன்னா அந்த ரப 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 இந்த ரப ரபராவே என்ன பண்ணின்னு இருப்பாங்க, பல வருஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு நாள் நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி காரில் போயிட்டு இருக்கும்போது என் பையனுக்கு ஒரு 10 மாதம் ஆகுது. அவன் திடீர்னு என்னை திரும்பி பார்த்து அப்பா அப்படின்னு சொன்னான். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் என் பையன் என்னை பார்த்து, அவன் அப்பான்னு கூப்பிட்டானாலாம் தெரியாது, ஆனால் அந்த டோனில் அப்பான்னு சொன்னான் பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவனை கேட்குறேன், அவன் அதுக்கப்புறம் அதை பேசுகிறதே இல்லை. அந்த 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 ஃபஸ்ட்டு வார்த்தை வரும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் என் பிள்ளை அப்பா அப்படின்னு சொன்னான்னா அது என்னவா இருக்கும்? அந்த மாதிரி தான் பல நேரங்களில் சபைக்கு வந்துட்டு ஒரு இடத்துல எங்கேயோ ஸ்டக்காகி நின்றுட்டோம்ல. இன்னும் இந்த 18 வருஷம் சபைக்கு வருகிற அநேக விசுவாசிங்க ஒரு முறை கூட நான் வந்து இங்கே சபையில் வந்து பாட்டு பாடினதே இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் கை தூக்க சொல்லலை. ஒரு ஜப குறிப்பு சொல்லும்போது ஒரு முறை கூட ஜபிக்காத ஆட்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க. இந்த சபையில் இந்த பலிபீடத்து மேலே நின்று ஒரு முறை கூட பேசாத ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. இது எப்படிப்பட்ட கதைனா, எத்தனை பேர் வேடந்தாங்கள் பார்க்காத ஆள் கை தூக்குங்க போகலாம். பார்க்காத ஆள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் வெளியிருந்து வந்திருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் இங்கே லோக்கல் இருந்துகிட்டே பார்க்காத ஆள் ஆமாம், லோக்கல் இருந்துகிட்டே பார்க்கல. பாருங்கள், வேடந்தாங்களுக்கு ஃபாரின்லேருந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்க்க வராங்க, பல மாவட்டங்கள்லேருந்து பார்க்க வராங்க. நம்ம ஊர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இன்னும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, வேடந்தாங்களே. சில பேர்லாம் பார்த்துருப்பாங்க, எப்போ அவங்க சின்ன வயசாக இருந்தபோது. இப்போ வேடந்தாங்கள் எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. வேடந்தாங்களா அது பறவைகள்லாம் இருக்குங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சபைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே ஒரு கட்டத்தில் நம்ம நின்று விட்டோம். என்னைக்கோ பெற்ற அனுபவம், என்னைக்கோ செய்த ஊழியம், அன்றைக்கு நான் பாஸ்டர் கூட என்ன ஊழியம் செஞ்சேன் தெரியுமா, அன்றைக்கு நான் சபையோடு கூட எப்படி நான் ஓடினேன் தெரியுமா, அன்றைக்கு நான் எங்கள் ஊழியக்காரோடு எப்படி தோள் கொடுத்தேன் தெரியுமா. ஆண்டவர் அதெல்லாம் ஒரு நாளும் மதிக்கிறதே இல்லை. நீங்கள் இப்போ ட்ரெண்ட் என்னென்னா, இந்த பழைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பேர் என்ன தெரியுமா, பூமர் அங்கிள், பூமர் ஆண்டி. அப்படின்னா என்னென்னா, பழைய கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய இன்னைக்கு பூமர் விசுவாசிங்க தான் நீங்கள் சபையில் இருக்கிறது. ஆமாம், தேங்க்யூண்ணே. இது என்ன பண்ணாலும் ஊற்றி தான் இருக்கும். நிறைய பூமர் விசுவாசிகள். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த காலத்தில் நாங்கள் செய்வோம் பாருங்கள், அன்னைக்கெல்லாம் கிராம ஊழியம் போவோம் பாருங்கள், அன்னைக்கு செய்வோம் பாருங்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை ஸ்டக்கான நிலைமையில் இருக்க விரும்பவில்லை, கர்த்தர் உங்களை தொடர செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆமென். பாதியிலே நின்று விடுகிறது அல்ல, பாதியிலே ஸ்டக்காய் நின்று விடுகிறது அல்ல. அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அல்ல. முடிவு பரியந்தமும் நாம் செல்லுகிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நான் வேகமாக பைபிளில் ஸ்டக்கான சில பேரை நான் வேகமாக காண்பிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் அந்த காரியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன, ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னார், ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து நீ புறப்பட்டு நான் காண்பிக்கிற அந்த கானான் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார். இந்த காலிங் வந்து செகண்ட் காலிங் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த 11வது அதிகாரத்துடைய 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் குமாரன் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும்
ஆபிரகாமுடைய மனைவியா இருந்த தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கேயே இருந்து விட்டார்கள். ஆபிரகாமே, உன்னை ஆரான்ல தங்குவதற்காக நான் அழைக்கவில்லை, நீ கானானுக்கு போக வேண்டியவன். ஆனா ஏதோ ஒரு காரணம் நீ ஆரானிலே தங்கி விட்டாய். நல்லா கவனிங்க, பாதியிலே தங்கி விடாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாதியிலே தங்கி விடாதே. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, ஆனா முடிவு பெறல, முற்று பெறல. ஆமென். பாதியிலே அப்படியே நிற்கும் பாருங்க. சில பில்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா? அது கட்டப்பட்டு அப்படியே பாதியிலே பல வருடங்களாக என்ன பண்ணியிருக்கோம், நின்று இருக்கும். அதுக்கப்புறம் அது வேலையே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பித்தது வேகமாய் ஆரம்பித்தது தான், நல்ல பொறுமையோடு ஆரம்பித்தது தான், அல்லது நல்ல ஆரோக்கியமாய் ஆரம்பித்தது தான், ஆனால் பாதியிலே நின்று விட்டார்கள். என்ன திருப்தி? ஆண்டவர் என்னை என் சொந்த ஊரெல்லாம் விட்டு வர சொன்னார், அதெல்லாம் விட்டு வந்துட்டேன். ரெண்டு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று, விட வேண்டியதை விடணும், போக வேண்டியதை செய்ய வேண்டியதை செய்யணும். சரியா? அப்போது நான் ஒரு காரியத்தில் என்னுடைய நான் நம்பி வந்த காரியங்கள், நான் பின்பற்றி வந்த காரியங்கள், நான் அது வரைக்கும் கும்பிட்டு வந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சபைக்கு வந்துட்டேன். சபையில் அங்கேயே ஸ்டே பண்ணிடக்கூடாது, அங்கேயே நீங்கள் ஸ்டக் ஆகிடக்கூடாது. கர்த்தர் உங்களை கானானுக்குள்ளாக நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்கள் ஆறான பாதியில் நின்று விடுகிற காரியங்கள் பாருங்க. ஆண்டவருடைய அழைப்பு என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நல்லா கவனிங்க, முன்குறித்தவர்கள் அழைத்தாங்க, அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்க? நீதிமானாக்கப்படணும். நீதிமானாக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தப்படணும். இங்க என்ன பிரச்சனை? முன்குறிக்கப்பட்டவங்க அழைத்த நிலைமையிலேயே நின்று விட்டோம். இல்லைன்னா இப்படி சொல்றேனே, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? அழைப்புக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை, யார் வேணாலும் வரலாம். இப்போ ஒரு இன்டர்வியூ இருக்கு, ஒரு ஜாப் இருக்குங்க அப்படின்னு ஒருத்தவங்க ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு போட்டால் கிட்டத்தட்ட 1000 பேர் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரெஸ்யூம் கொடுப்பாங்க. யார் வேணாலும் வரலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அந்த ஜாபில் என்ன பண்ண முடியும்? உட்காரும். அதுக்கு தகுதி இருக்குது. ஆமாம், அழைப்புக்கு தகுதி தேவையில்லாது, யார் வேணாலும் வரலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு சில தகுதிகள் இருக்குது. நீங்கள் ஐடிஐ படிச்சுட்டு இன்ஜினியரிங் வேலையில் போய் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. நீங்கள் பிஏ முடிச்சுட்டு ஒரு ஐடிஐ அந்த ஜாபில் போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஒரு வெல்டிங் ஒர்க்கில் போய் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அங்கே என்ன வேலை கேட்குறாங்களோ அதுக்கேற்ற தகுதி இருக்கணும். அழைப்பு பொதுவானது, யார் வேணாலும் வரலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு நீங்கள் போகணும்னா சில தகுதி, உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன நான் சொல்கிறேன்னா, சிலர் அழைக்கப்பட்ட நிலைமையிலே திருப்தி ஆயிடுறது. சிலரை பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி அப்படியே ஒரு பண்டில் என்ன பண்ணிப்பாங்க, ரெஸ்யூம் வச்சுட்டு இவங்க வேலை தேடுறது தான். என்னங்க வேலை செய்கிறீங்க? இந்த கம்பெனியில் ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன், அந்த கம்பெனியில் ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன், இந்த அதுதான் வேலையாகவே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க பல பேருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த கம்பெனிக்கு போங்க சார், அந்த கம்பெனிக்கு போங்க சார். இவனுக்கு எந்த வேலையுமே இருக்காது, ஆனால் வேலை தேடுறதே வேலையை வச்சுட்டு இருப்பாங்க. ரெஸ்யூம் கொடுத்ததில் சந்தோஷப்பட்டுறக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு நம்ம வருகிறோமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டாதான் உங்களுக்கு சம்பளம். அழைக்கப்பட்டவங்களுக்கு என்ன இல்லை? சம்பளம் கிடையாது, மதிப்பு இல்லை, மேன்மை இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு தான் மேன்மை எல்லாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் நின்றக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளே வந்துடணும். அல்லேலூயா. எல்லாருமே சபைக்கு வந்தீங்க, பாஸ்டர் எல்லாருமே அழைச்சிருக்காங்க. ஆனால் இங்கே பாடல் பாடுகிறதற்கு கர்த்தர் சிலர் என்ன பண்ணியிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கார். சும்மா தெரிந்து கொள்ள, அவங்க அதுக்கான ஆயத்த கூட்டத்துக்கு வருவாங்க. அதற்கான இங்கே ஊழியம் செய்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாருக்கும் மைக்கு கொடுத்துட மாட்டாங்களே, எல்லாருக்கும் இந்தாங்க பாட்டு பாடுங்கன்னு கொடுத்துட மாட்டாங்களே. அப்போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நிலைமைக்குள்ளாக நாம் வர வேண்டும். அதுதான் இங்கே வேதம் சொல்லுது, எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்தார், அழைத்தவங்களை நீதிமான் ஆக்கியிருக்கார், நீதிமான் ஆக்கினவங்கள மகிமைப்படுத்தியா இருக்கார். ஆனால் நாம் சபைக்கு அந்த அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே திருப்தியாகி விடுகிறோம். இதுதான் பாதியிலே நின்று விடுகிற ஒரு காரியம்.
ஆபிரகாமே, நீ ஆரான்ல தங்குவதற்காக அழைக்கப்படவில்லை, நீ கானானுக்குள் பிரவேசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஏன்னா கானான்ல தான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன். உனக்குள்ள இருந்து ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உனக்குள்ள சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. எனக்கு அன்பான தேவ சபையே, இங்க அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாம், எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, எனக்கு ஒரு குழந்தையை தாங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். ஆமென். நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்தை விட தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் 1000 மடங்கு பெரியது. நீங்கள் பாதியிலே தங்கி விடாதிருங்கள். அல்லேலூயா. ஆறான்லே தங்கிடக்கூடாது. ஆறான் நல்லா தானே அங்கே இருக்கு. நான் தான் என் வீட்டை விட்டு வந்துட்டேனே, நான் தான் விக்கிரக காரியங்கள்லாம் விட்டு வந்துட்டேனே, நான் தான் ரட்சிக்கப்பட்டேனே, ஆறானே போதும்னு சொல்லி ஆறான்லே தங்கி விடாதிருங்கள். வேதம் சொல்லுது, அவன் ஆறான்லே இருந்து விட்டான். அது கடைசி வசனம், 11வது அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது, ஆறானிலே இறந்து விட்டான். சில பேர் பாருங்க, அந்த திட்டம் நிறைவேறாமலே, தங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறாமலே பாதியிலே தங்கள் வாழ்க்கையை முடித்து போகிற ஒரு சூழ்நிலை. அதை விட ஒரு சாபமான காரியம் ஒன்றும் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாதியில் நின்று விட தேவன் உங்களை அழைக்கல. உங்கள் மேலே கர்த்தர் ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மேலே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு. உங்கள் மூலமாக கர்த்தர் உங்கள் பகுதியை கர்த்தர் சுதந்திரிக்க விரும்புகிறார். ஆமென். சாதாரணமாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. பாதியிலே தங்கி விடாதீங்க. டோன்ட் ஸ்டே ஸ்டக். சிலர் பாதியிலே தங்கி விடுகிறாங்க. ஆமென். இரண்டாவது ஒரு நபரை நான் வேகமாய் காண்பிக்கிறேன், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். இரண்டாவது, வனாந்தரத்தில் தங்கி விடாதே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், முதல் சொன்ன பாதியிலே தங்கி விடாதீங்க. ஆமென். முழுமையாக வேதம் சொல்லுது. ஆமென். முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ பாருங்க, மணவாளன் வராரு. 10 பேரும் வந்தாங்களா? 10 பேரும் 10 கன்னிகைகளும் வந்தாங்களா? வந்தாங்க. 10 கன்னிகை கிட்ட விளக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. ஆமென். 10 பேருக்கும் மணவாளன் சத்தத்தை கேட்டாங்களா? கேட்டாங்க. 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமாக இல்லை. அதனால் நடந்தது என்ன? ஆமென். 5 பேர் மாத்திரம் தான் உள்ளே பிரவேசித்தாங்க. இவங்க பாதியிலே வந்து, அதாவது எப்படி கிளம்பி ரெடியாகி வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் எப்படி இருக்கும்? நல்லா ரெடியாகிட்டு வந்துட்டு நல்லா மொய்யெலாம் வச்சுட்டு பந்தியில் போய் உட்காரும்போது சாப்பாடு காலி சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அட்டப்பாங்களா, மொய் வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட வெளியே போய் என்ன பண்ணியிருப்பேன், சாப்பிட்டு இருப்பேனே, நான் வேலை இப்படி அது அந்த ஃபீல் இருக்குல்ல. அந்த மாதிரி பாதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படுமா. தெரியாமல் செய்கிறவங்களோட தெரிந்து செய்கிறவங்களுக்கு அடி அதிகமாக. அப்போது நீங்கள் பாதியிலே நின்றக்கூடாது. ஒருத்தன் சபைக்கு வந்து தேவனுடைய வருகையில் கைவிடப்பட்டு போவானா எவ்வளவு பரிதாபமான நிலை அவனுக்கு. சபைக்கே வராமல் ஒருத்தன் கைவிடப்பட்டு போனாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் சபைக்குள்ளே வந்து நல்ல கர்த்தரை ஆராதித்து சபையில் அவன் இருந்து பாதியிலே அவங்க வாழ்க்கையில் கைவிடப்பட்டு போவாங்கன்னா அதை விட பரிதாபமான ஒரு நிலைமை இல்லை. பாதியில் வருவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, முடிவு பரிந்தும் கானானுக்குள்ளே பிரவேசிச்சிடணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிச்சிடணும். அல்லேலூயா. ஒரு சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த சபையில் முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும். ஆமென். ரெண்டாவதான காரியம் வாசிக்கலாம். அந்த மோசே பார்த்தோம்ல, வனாந்தரத்திலே தங்கி விடாதே. இந்த மோசே ஒரு பெரிய அழைப்பு பெற்று வந்தான். ஆனால் ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தினால அவங்க மாமாவுடைய ஆடுகளை மேய்க்கிறதற்காக வருகிறான். வனாந்திரத்தில் 40 வருஷம். அந்த 40 வருஷமும் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறான். வெறும் ஆடுகள் பின்னாலே சுற்றி திரிகிறான். வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. வனாந்திர வாழ்க்கையில் தேவ திட்டத்தை மறந்து போனான், தொலைத்து போனான். ஆண்டவர் வந்து கூப்பிட்றாரு, மோசே வா, உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புன்னு சொன்னா, இல்லைங்க வேற யாரையாவது பார்த்துங்க, எனக்கு வேணாம். கடந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த வனாந்திரத்தின் அனுபவம்,
உங்கள் வாழ்க்கையில் அந்த வனாந்திர வாழ்க்கையில் ஆமென் வெறுமையான வாழ்க்கையில் பல நேரங்களில் நல்ல ஊழியத்தில் ஆக்டிவாக இருந்த ஆட்கள், சபையில் ஆக்டிவாக இருந்த ஆட்கள், ஒரு வேலை வந்த உடனே அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, சில நேரங்களில் அதையே ஃபோக்கஸ் பண்ணி பல நேரங்களில் ஆமென் தேவ திட்டத்தை மறந்து தொலைத்து போயிட்டு, இப்போ பிரதர் வாங்க ஊழியத்துக்கு வாங்க, சபைக்கு வாங்கன்னு சொன்னால் கூட, எங்கே பாஸ்டர் எனக்கு இருக்கிற பிரச்சனையே 1000 பிரச்சனை, எனக்கு இருக்கிற தேவையே 1000 தேவை, வேற யாராவது கூப்பிட்டுங்க பாஸ்டர், இதோ வரேன் நீங்கள் போங்க பாஸ்டர். வனாந்திரத்திலே தங்கி விடாதே. வனாந்திர அனுபவம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற காரியம்தான். அது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம்லாம் இல்லை. நீங்கள் ரொம்ப அப்படியே நீங்கள் தான் அப்படியே இந்த உலகத்திலே பரிதாபமான ஆளுன்னு பார்க்குற விஷயம்லாம் இல்லை. எல்லார் வாழ்க்கையிலும் வனாந்திரத்தின் அனுபவம் இருக்கும். ஆனால் அந்த வனாந்திரத்தின் அனுபவத்தை தங்கிவிடக்கூடாது, அங்கே தான் தப்பு. வனாந்திரம் எல்லாருக்கும் இருக்கும். வனாந்திரத்திலிருந்து திரும்ப கர்த்தருடைய சித்தத்தை செய்ய புறப்பட்டணும். ஹல்லேலூயா, ஆமென். மோசே ஆண்டவர் கூப்பிட்றாரு, வனாந்திரத்தில் இருக்காதப்பா. சொல்கிறாரு, இல்லை திக்குவாயி மந்தனாவு, நானும் வர முடியாது ஆண்டவரே, வேறு யாரையாவது வச்சு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் விடலை. மோசே வா, உன்னை வச்சு தான் நான் அந்த காரியங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நல்லா கவனிங்க, நீ வனாந்திரத்தில் தங்குவதற்காக அழைக்கப்படலை. அதே வனாந்திரத்தில் 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ வனாந்திரத்தில் ஏதோ ஒரு வனாந்திர சூழ்நிலை, ஆசீர்வாத குறைவு, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நன்மையே இல்லாத, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நன்மையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் பதறாதீங்க. நீங்கள் வனாந்திரத்தில் தங்குவதற்காக தேவன் உங்களை அழைக்கல. அந்த மாதிரி வனாந்திரத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள், வழி தெரியாது இருக்கிற ஜனங்களை அதே வனாந்திர பாதையில் வழி நடத்துகிற ஒரு தலைவனாக, தலைவியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சபைக்கு வரீங்கன்னு சொன்னா ஆமென். எதுக்கு சபைக்கு வரோம்? ஏன் சபைக்கு வரோம் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக சபைக்கு வரோம்? பாஸ்டர் கூப்பிட்டாரா? ஆராதிக்க. நல்ல விஷயம், ஆமென். சபைக்கு எதுக்கு வரோம்? ஆராதிக்க. நீங்கள் வீட்டில் அழகாக யூடியூப்பை போட்டிங்கன்னா எங்களை விட நல்ல பாட்டு பாடுறவங்க, எங்களை விட நல்ல மியூசிக் வாசிக்கிறவங்க, சூப்பராக ஆராதனை நடத்துகிற ஆராதனை நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிடலாம்? கேட்டுடலாம். வேறு எதுக்கு சபைக்கு வரீங்க? சபை ஐக்கியத்துக்கு. அப்படி என்ன ஐக்கியம்? அந்த எண்ண ஆத்துமாவை சொல்லும்போது எங்கடா சர்ச்சு இங்கே தானே ஒரு க்ரௌடு இருந்துச்சு, அதுக்குள்ளே காணாமல் போச்சு. இந்த ஸ்கூல் விட்டால் பிள்ளைங்க டப்புன்னு அந்த பெல் அடிக்கும் போதே தேஸ் ஜனகனன்னு சொல்லும் போதே கிளம்பி வெளியே அப்படியே கேட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிற சபை ஐக்கியம். இதை விட நல்ல ஐக்கியம்லாம் இருக்கே. வேற எதுக்கு சபைக்கு வரீங்க? நான் எது சொன்னாலும் நீங்கள் எதெல்லாம் இடப்படமாக சொல்ல போகிறீங்க. அதனால் உஷாராக உட்காந்துன்னு செய்தி கேட்கா. இதை விட நல்ல மெசேஜ் நீங்கள் என்ன பண்ண முடியும்? யூடியூப்பில் நல்ல பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர்கள் கேட்க முடியும். நல்லா கவனிங்க. ஏன் உங்களை ஒருத்தர் சபைக்கு வரீங்க, எதுக்குங்க நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என் சபையில் ஒரு தரிசனம் இருக்குது, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக சபைக்கு போகிறேன். ஹல்லேலூயா. ஏங்க எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும், எனக்கு 1008 காரியம் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி தேவ திட்டம், தேவ சித்தம்னு உன் வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நல்லா இருக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் அழைக்கிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, அவர் உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவைகளை என்ன பண்ணாராம்? தெரிந்து உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானதையும் அற்பமானதையும் தெரிந்து கொண்டாராம். ஏன் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டோம்? ஏன் மோசே இல்லைன்னா ஆளே இல்லையா? எதுக்கு அந்த திக்கு வாயா இருக்கிற மோசே ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும்? ஏன்னா கர்த்தர் அவனை கொண்டு தான் செய்ய தீர்மானித்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம விட படித்தவங்க, ஞானிகள், திறமை உள்ளவங்க, தாளந்து உள்ளவங்க எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் என்னமோ தெரிந்து கொண்டது நீங்கள் தான். ஹல்லேலூயா. நம்மளை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். வனாந்திரத்தில் தங்கி விடாதிருங்கள். உங்கள் வனாந்திர வாழ்க்கை, உங்கள் அனுதின வேலை, அந்த வேலையிலே போயிட்டு கர்த்தரை தேடாமல் போயிடாதீங்க. நிறைய பேர் சபைக்கு வர்றதில்லை. ஏன் வரலன்னா, பாஸ்டர் வேலை, பாஸ்டர் இங்கே வேலை, அங்கே வேலை, இங்கே ஃபங்க்ஷன், அங்கே ஃபங்க்ஷன். இல்லை, ஆமென். எல்லா வேலையும் இருக்கட்டும். அதன் மத்தியில் தேவ திட்டத்தை எப்படி செய்யணும், தேவனை எப்படி கனம் பண்ணணும். ஆமென். நான் வனாந்திரத்தில் தங்குவதற்கு தேவன் என்னை தெரிந்து கொள்ள, அதே வனாந்திரத்தில் ஜனங்களை வழி நடத்துவதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா, ஆமென். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம்.
1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். எலியா வாழ்க்கையில பாடுகள்ல, ஆமென், 3வது பாடுகள்ல தங்கி விடாதீங்க. முதல் சொன்னேன், எங்க தங்கிடாதீங்க? பாதியிலே தங்கிடாதீங்க. 2வது வனாந்திரத்தில் தங்கிட. ஒரு வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்துருக்கோங்க, அதிலே அப்படியே ஊழியத்தை விட்டு அப்படியே போயிடக்கூடாது. 3வது பாடுகளில் தங்கி விடாதிருங்கள். இங்கே எலியா கர்மேல் பர்வதத்தில் நின்று 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்ட மனுஷன். ஒரு பெண் எசபெல் சொல்கிறா, நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன்கிட்ட இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே எலியாவுக்கு வந்த பயம் பாருங்க. போதும் கர்த்தாவே, நான் நிறுத்திக்கிறேன் பாதியிலே. ஆமென். தன் பாடுகளின் மத்தியில் அங்கேயே முடிச்சுக்கலாம், வாழ்க்கையை அங்கேயே முடிச்சுக்கலாம். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ சபையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிறார்னா உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். பாடுகள் 3 விதங்களில் வரும். 1, சாத்தானால் அனுமதி கொடுக்கப்படுகிறது. சாத்தான் பாடுபடுத்துவான். 2வது இந்த கூலி குத்து சூனியம் வச்சுக்கிற கதையா, நானே செஞ்ச தப்புனால சில பாடுகளை நான் என்ன பண்ணுவேன், அனுபவிப்பேன். 3வது தேவன் சில பாடுகளை என் வாழ்க்கையில் அனுமதிப்பார். 3 முதல் என்னது, சாத்தான் பாடு கொடுப்பான். 2வது நான் செஞ்ச தப்புனால பாடு அனுபவிக்க முடியும். 3வது தேவன் என்னை சில பாடுகளை அனுபவிப்பார். நல்லா கவனிங்க, நான் ரொம்ப நம்புகிற விஷயம், ஆமென், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் தான் பாடுகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அது என்ன பாடு வேணாலும் அது தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. ஆமென். ஏன்னா சாத்தானால தேவ பிள்ளைகளை பாடுபடுத்த முடியாது. ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவ்வளோ அசால்ட்டாலும் சாத்தான் நம்மளை தொற்ற முடியாது. 2வது என்னாலையும் என்னை கெடுத்துக்க முடியாது. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுது, என் கால்கள் சறுக்கு முன்னே அவர் கிருபை என்ன பண்ணுதான் தாங்குது. நான் விழாதபடிக்கு என் பாதை அவர் என்ன பண்ணுறாராம், அகலம். நான் ஒரு தேவ பிள்ளையை குறித்து பேசி கொண்டிருக்கேன். ஆமென். ஒரு தேவ பிள்ளையாய் தேவ சத்தம் கேட்டு நடக்கிற, தேவ சித்தம் செய்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் அவர்கள் இடற முடியாது. நீங்களே இடறினாலும் ஆண்டவர் உங்களை இடற என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். அதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். 3வது கர்த்தர் சில பாடுகளை என்ன பண்ணுவார், இதை மட்டும் தான் நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகளையும் தேவன் எனக்கு அனுமதிக்கிறது. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிறார்? ஆமாம், நான் பலப்படும்படியாக. நீங்கள் நல்லா கவனிங்க, நான் திரும்ப அந்த குயவனுக்கு வரேன். அந்த குயவன் அந்த திருகையில் போட்டு அந்த மண்ணை அப்படி வணையும் போது அவன் தன் கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுவான். அந்த கையை வச்சு அழுத்துவாங்க பாருங்க. அவன் அந்த அழுத்தம் ஒரு பாத்திரத்தை உருவாக்கும், ஒரு ஷேப்பை உண்டாக்கும். ஷேப்லெஸ்ஸாக இருந்த ஒரு மண் ஷேப்பாக மாறும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவன் அந்த அழுத்தத்தை தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைக்கிறார். ஆனால் நாமோ, ஆண்டவரே இந்த அழுத்தம்லாம் எனக்கு வேணாம், விட்டுருங்கன்னு சொல்லி கதறோம். சில பேர் இதோட மோசம், பிசாசின் கரம் என் மேலே பட்டுருக்கு. தேவ கரம், ஆமென். எப்போவுமே விசுவாசிக்கிற ஒரு காரியம் எது நடந்தாலும், ஏன்னா அவர் சொல்கிறாரு, என் தலையில் இருக்கிற முடியை கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாரா. ஆமாம், யாருங்க எண்ணுவா? என் தலையில் இருக்க முடியை கூட அவருடைய அனுமதி இல்லாமல் முடி கூட கீழே விடாதுன்னா அவன் எப்படி பிசாசிய வாழ்க்கையில் காரியங்களை செய்வான்? தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அவருடைய அழுத்தம், நீங்கள் தேவன் இந்த ஆரோக்கியமான அழுத்தம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடைசி வரைக்கும் மண்ணாவே இருந்து மண்ணுக்குள்ளே போயிட வேண்டியதான். இந்த தேவ அழுத்தம் இருந்தால் தான், இந்த ஆரோக்கியமான அழுத்தம் இருந்தால் தான் மண்ணான நீங்கள் ஒரு பாத்திரமாக மாற முடியும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் இந்த அழுத்தத்தை, ஐயோ ஏன் ஆண்டவர், நான் சபை, சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா, பாஸ்டர் சபைக்கு வந்தால் தான் பிரச்சனை வருது, நான் ஜெபிக்கணும்னு நினச்சா பாடுகள், வேதத்தை எடுத்தால் தான் அன்றைக்கி குடும்பத்தில் சண்டை, குடும்ப ஜெபம் பண்ணால் தான் அன்றைக்கி பிரச்சனை. ஆமென். இதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆமென் தேவனுடைய அழுத்தத்தை ஆமென் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். ஆமென். பாஸ்டர் சொன்னாங்களே, இன்றைக்கி நல்ல ஒரு சபை, நல்ல கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் இதுக்கு பின்னால் பல பாடுகள். தர கட்டி ஒரு ஆயில் மில்லை அப்படியே அந்த கீழே தெருவில் ஆராதித்த அனுபவங்கள்,
இன்றைக்கி ஒரு வேளை பாஸ்டர் காரில் போகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அன்றைக்கெலாம் அந்த ஒரே ஒரு பஸ்ஸு தான் வரும். அந்த பஸ்ஸில் வந்து அந்த பஸ்லேயே தான் போயிட்டு பல நேரங்களில் பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் இங்கே இந்த நெல்வாயில் ஏறிட்டு பஸ்ஸில் படுத்துட்டு வரோம், அவ்வளோ டயர்டு ஊழியம் செஞ்சுட்டு. மதுராந்தகம் போய் இறங்குனது கூட தெரியும், பஸ்ஸு போய் ஷெட்டில் நின்றுமா, இவர் பத்துட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் இவரே எழுந்து, ஏன்னா காலியாக போகல பஸ்ஸு, இவர் தூங்கிடுவார், அங்கே போயிட்டு எழுந்து வருவாங்களாம். அவ்வளோ பாடுகள் மத்தியாக வந்ததுனால தான் இன்றைக்கி கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் முடிக்க விரும்புகிறேன் சீக்கிரமாக. 22வது வசனம் பாருங்கள். 21லேருந்தே வாசிக்கலாம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. ஆமென். அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிதான். முதல்ல என்ன வரும்? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். ரெண்டாவது, அநேகரை சீஷராக்கின பின்பு, ஆமென், சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்புறம் அவங்க என்னவா மாறுறாங்க? சீஷராக மாறுறாங்க. மூன்றாவது 22வது வசனம் பாருங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி, நான் அதை தான் சொல்கிறேன், ஆமென், உங்கள் மனது திடப்படணும், சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனைகள் பாடுகளில் சோர்ந்து போயிடக்கூடாது. இதன் மத்தியிலும் கர்த்தர் என்னை நடத்துவார், அந்த விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். 4வது பாருங்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். உபத்திரவங்களின் வழியாக நம்ம பிரவேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆமென். இந்த உபத்திரவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. ஆமென். எப்பெல்லாம் உங்களுக்கு பாடு வருதோ ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன். நல்லா கவனிங்க. ஏசாயா சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாராம்? துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன பண்றதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆமா, ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டிய அறிவு என்ன தெரியுமா? என் தேவன் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமே, அவர் வெட்கப்படவே விட இல்லை. பாஸ்டர் வெட்கப்பட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவேல் 2:27 சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் 2:18 நினைக்கிறேன் அந்த வசனம் எப்படி சொல்லுது? கர்த்தர் தமது ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு கடாட்சிப்பார். அப்படி அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு வேளை வெட்கப்பட்டோன்னு நினச்சிட்டோன்னா நம்ம ஆண்டவர் ஒரு வைராக்கியம் காமிப்பார் பாருங்க. நம்ம ஆண்டவரை போல வைராக்கியமுள்ள தேவன் யாருமே இல்லை. உங்களுக்கு புரியணும்னா, இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு வேளை உங்கள் பிள்ளைங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்த்துருக்கும்போது, அடிக்கடி டிவி பார்க்க போனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கெலாம் பார்க்க முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுவாங்க. அந்த பிள்ளை வந்து அழுதுகிட்டு, அம்மா பக்கத்து வீட்டில் அந்த அக்கா வந்து டிவி பார்க்க வேணாம், வர வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோடனே, அது வரைக்கும் டிவி கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்குடா, அதெல்லாம் எவ்வளோ செலவு தெரியுமா சொல்லி. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்று செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் உடனே பிள்ளைய செங்கல்பட்டு கூப்பிட்டு போய் புது டிவியாக ஒன்று மாட்டி வச்சுட்டு, இனிமேல்ட்டு நீ பாடுறா, நல்லா சவுண்டு வச்சு பாடுறா. இந்த சைக்கிள் பார்த்துறீங்களா? பக்கத்து வீட்டில் அப்போல்லாம் சைக்கிள் கேட்பாங்க. சைக்கிள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா பிள்ளை அழுதுகிட்டே வந்துச்சு அப்பா கிட்ட, அப்பா அவங்க சைக்கிள் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பான்னு சொன்னால் அப்பாவுக்கு வரும் பாருங்க ஒரு வைராக்கியம். போயிட்டு செங்கல்பட்டு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள்லாம் வேணாம், போடா நீ போய் புது சைக்கிளை, நல்ல சைக்கிளை ஒன்று எடுத்து அவன் வீட்டு முன்னாடி ஒரு ரவுண்டு போயிட்டு வா, 2 ரவுண்டு புது சைக்கிள் 2 ரவுண்டு. பொல்லாதவர்களாகி நமக்கே இவ்வளோ வைராக்கியம் இருக்குன்னா, அது வரைக்கும் பிள்ளை சைக்கிள் கேட்டுருக்கும், அப்போல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் சைக்கிள் தரமாட்டேன்னு அவமானப்படுத்திட்டானா அப்பாவுக்கு வரும் பாருங்க ஒரு வைராக்கியம். அதை விட 1000 மடங்கு வைராக்கியமுடைய தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரை சேவிக்கிறதுனால சில வெட்கத்தை அனுபவிச்சுட்டேன்னு சொல்லி கலங்கிடாதீங்க. ஆமென். உங்க பாடுகள்ல நீங்க தங்கிடாதீங்க. நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா அப்பா வைராக்கியம் கொண்டு கடாட்சம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் ஒரு வைராக்கியம் செய்வார் பாருங்க. ஆமென். சில பாடுகள்லாம் வந்தாதான், இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் கூரையிலே தான் நம்ம இருந்திருப்போம்.
அங்கேயே அந்த கூரையை கட்டிகிட்டே இருந்திருப்போம். ஒருவேளை இங்கே காலி பண்ண சொல்லனா இவ்வளோ விஸ்தாரமாக சபை மாறி இருக்காது. அந்த குறுகிய சபையிலே தானே பண்ணியிருப்போம், இருந்திருப்போங்க. எல்லா பாடுகளின் மத்தியிலும் ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் எப்பவுமே சொல்ல வேண்டிய கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆமென். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆதலால் என் முகத்தை சொல்லுங்க, என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சில சமயம் கோபமாயிட்டோம், அப்படியே கடுவான் போன மாதிரி மூஞ்சி வச்சுருப்போம். அதுவா? நல்லா அப்படியே பேசாமல் கொள்ளாமல் சிரிக்காமல் அப்படியே வச்சுருப்போம். அதுவா? அது இல்லை. கற்பாறையை போல் ஆக்கினேன்னா என்ன அர்த்தம்னா, எதையும் ஃபேஸ் பண்ண நான் தயாராகிட்டேன். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். ஆமென். என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, ஆமென், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆமென். ஃபேஸ், ஏன்னா கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல நம்மோடு இருக்கிற தேவன் வேற யாருமே இல்லைங்க. ஏதோ சொல்லுது, இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம். எவ்விதமான சீரை? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். நீங்க ஆண்டவரை ஏன்னா நாம் கூப்பிடும் போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்ற வேற பெரிய ஜாதி எதுன்னு வேதம் சொல்லுது. ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட. அவர் பிறக்கும் போதே சொல்றாங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக, ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் போகும்போது சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு வந்த சகல நாட்களில் நான் அவங்களோடு கூட இருப்பேன். ஆமென். ஒரு நாள் வெட்கப்படாதீங்க. ஆமென். ஒரு முறை ஒரு பையன் அவங்க பாட்டி வீட்டுக்கு போவான். இதை சொல்லி முடிக்கிறேன். அவன் பையன் பாட்டி வீட்டுக்கு போவான். சின்ன வயசுலேருந்து ட்ரெயினில் பாட்டி வீட்டுக்கு போகிறதுனால இவனுக்கு ஒரு 6-7 வயசுலாம் வரும்போது எங்கே இறங்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் இவனுக்கு என்ன பண்ணுச்சு தெரிஞ்சிச்சு. ஒரு 6 வயசு ஆகும்போது, ஒரு 7 வயசு ஆகும்போது அவங்க அப்பாவை பார்த்து சொன்னானா, அம்மா நான் இந்த வருஷம் இந்த மே மாதம் லீவுக்கு நான் தனியாக என்ன பண்ணுறேன், பாட்டி வீட்டுக்கு போகிறேன். சொன்னாங்களா அம்மா அப்பா, அதெல்லாம் வேணாடா வா நாங்களும் கூட. இல்லை நான் தனியாக தான் போவேன். ரொம்ப அடம் பிடிச்சோன்னா அப்பா சொன்னாராம், சரி அவன் தான் போகிறேன்னு சொல்கிறான், விடு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லா பேக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அப்பா சொன்னாராம், தைரியமாக போ, ஒன்றும் பயப்படாத. எங்கேயாவது உனக்கு பயப்படுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அவன் பாக்கெட்டில் ஒரு பேப்பரை வச்சு இதை எடுத்து வாசி, உனக்கு பயம்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாராம். இவனும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டான். உட்காந்த உடனே ஃபஸ்ட் டைமு, அதுவும் தனியாக போகிறான். அவனுக்கு அப்படியே ஒரு பெரிய ஆள் மாதிரி ஒரு ஃபீலு. பெரிய ஆள் மாதிரி போயிட்டே இருக்கிறான். டிடிஆர் வந்து டிக்கெட் கேட்குறாரு. இவன் டிக்கெட்டை மட்டும் காமிக்கிறான். அப்போ அவன் கூட யாரும் வரலையா? இல்லை நான் மட்டும்தான் தனியாக போகிறேன். என்னது நீ மட்டும்தான் தனியாக போறியா? டேய் நீ எங்கே இறங்கணும்னு தெரியுமா? சின்ன பையனாக இருக்க, ட்ரெயின் எவ்வளோ மோசமானது. எவனா வந்து பிஸ்கெட்டை கொடுத்து என்ன பண்ணிவிடுவான், உன் பேக் எடுத்துகிட்டு போயிடுவான், உன்னையே கடத்திட்டு போயிடுவான். யார் உன்னை தனியாக அனுப்புனது அப்படி இப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே டிடிஆர் போயிட்டாராம். இது வரைக்கும் தைரியமாக இருந்தோம், இப்போ கொஞ்சம் என்ன வருது, பயம். ஐயோ. உடனே பக்கத்தில் இருக்க இப்போ பேசஞ்சர்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, தம்பி எப்படிப்பா போவேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிட போகுது, இருட்டிச்சுன்னா எந்த ஊர் வருதுன்னே வெளியே என்ன பார்த்தாலே என்ன பண்ணாது தெரியாது. ட்ரெயினில் நீ எப்படி கண்டுபிடிப்ப? இல்லை எங்கள் தாத்தா வந்து எங்கள் ஊரில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் தாத்தா இருக்கட்டும், நீ பக்கத்து ஸ்டேஷன் மாறி இறங்கிட்டீங்கன்னா அப்படி இப்படின்னு எல்லாம் பேச அவனுக்கு பயம். அவ்வளவா நெருங்கி அப்படியே கூனி குறுகி பயத்தில் அப்படியே சுருங்கி போகும்போது திடீர்னு ஞாபகம் வருது, அப்பா சொன்ன வார்த்தை என்ன, நான் பயந்தா பாக்கெட்டில் இருக்கிற பேப்பரை எடுத்து வாசி. உடனே பேப்பரை திறந்து வாசிச்சானா, அதில் இப்படி எழுதுச்சா, என் மகனே பயப்படாத, இந்த ட்ரெயினோட கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொன்னாராம். ஆமென். எனக்கு அன்பான தேவ சபையே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் தனியாக போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? இல்லைங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும், யோசேப்போடு கர்த்தர் சிறைச்சாலையில் இருந்தார், சிங்க கபியில் கர்த்தர் இருந்தார், அக்கினி சூளையில் இருந்தார், அவர் நம்முடைய சூழ்நிலையிலும் இருப்பார். ஹல்லேலூயா. பாடுகளில் ரொம்ப பயந்துடாதீங்க. ஆமென். அங்கேயே தங்கிடாதீங்க. பாடுகளை பார்த்து, பாடுகள் எல்லாம் உங்களை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான். ஆமென். தாவீது வாழ்க்கையில் ஒரு முறை சிங்கமும் கரடியும் என்ன பண்ணுச்சான், வந்துச்சான். சொல்கிறாரு, அது ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணிச்சான், ஒரு ஆட்டுக்குட்டியே கவின்னு சிங்கம் போயிடுச்சான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எப்பா நீ இன்னொரு ஆட்டுக்குட்டியை கூட கூட்டிகிட்டு போ, நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் தொடர்ந்து போய் அதன் வாயிலிருந்து என்ன பண்ணிட்டானா, தப்பிச்சு விட்டானாம், எடுத்துட்டான். இப்போ சிங்கம் ஆக்ரோஷமாகி அவனை என்ன பண்ணுது, தாக்க வருகிறது. அப்போ அதை தாடையை பிடித்து கிழித்து கொன்று போட்டேன்னு என்று சொல்லுகிறான். ரொம்ப அழகாக இருக்குது அந்த காரியம். எங்கள் தாத்தா ஊர் வந்து ஊனமலை. இந்த ஊனமலையில் எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக பூனையாக இருக்கும். அது ஊனமலைன்னு சொல்கிறதுக்கு பூனைமலைன்னு சொல்லலாம். வீடு ஃபுல்லாக பூனையாக வளர்த்துருப்பாங்க. பெட்டில் பூனை இருக்கும், அங்கே பூனை இருக்கும். நம்ம சாப்பிட்டு காலுக்கு நடுவில் அப்படி தூங்கி அப்படி போவோம். எனக்கு அது அங்கே போகிறதுக்கே ஒரே இதாக இருக்கும்.
ஆனால் என்ன அதோ ஷூ அப்படின்னு சொன்னால் அது அப்படியே தலை தெறிக்க ஓடும் நம்மளெல்லாம் பார்த்தா. நமக்கு ஆல்ரெடி அது பிடிக்காது. ஷூன்னு சொன்னால் ஓடிடும் பாருங்கள். ஒரு நாள் நான் சாப்பிட்டு கை கழுவலான்னு போகும்போது ஒரு மீனோட தலையை ஒரு பூனை கவிட்டு இருந்துச்சு. நான் போகிறதுக்கு வழியில் ஷூ அப்படின்னு சொன்ன பாருங்க, அது ஒன்று இப்படி பண்ணுச்சு. காது ரெண்டும் மேலே வந்து வால் இப்படி தூக்கிட்டு அப்படியே என்ன இந்த பூனை சும்மா நம்ம ஷூன்னு சொன்னாலே ஓடிடும். சாப்பிடும்போது ஒரு மீன் தலையை வைக்கும்போது ஷூன்னு சொன்னால் நம்மளை என்ன பண்ணுது, ஆக்ரோஷமாக நமக்கே பயம் வந்துச்சு. ஒரு பூனையே வாயில் இறைய வச்சு நிற்கும் போது அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கணும். சிங்கம் ஒரு இறைய வச்சுட்டு அதுக்கிட்ட வந்து பிடுங்கணும், அது எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் அதையே ஒரு அடியில் அவன் என்ன பண்ணிட்டான், அடிச்சு போடும். கரடி ஒரு முறை வந்துச்சு. கரடி என்ன பண்ணும், கழுத்தை தான் பிடிக்கும். ஒரு மனுஷன் எந்த மிருகமாக இருக்கும் கழுத்தை பிடிச்சி அவ்வளோதான், கடிச்சதுன்னா விடவே விடாது, உயிர் போய் அதுக்கப்புறம் அதுக்கு இரையாயிடும். அந்த கரடியை அடிச்சு போட்டான். நல்லா கவனிங்க, சில பிரச்சனைகளை கத்த நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க எதுக்கு தெரியுமா? நம்மை திடப்படுத்தும்படியாக, நம்ம ஸ்ட்ராங் ஆகும்படியாக. சிங்கமும் கரடியும் தாவீது யார் என்பதை தாவீதுக்கு கத்தர் காண்பித்தார். சில பிரச்சனைகளை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க காரணம் என்ன தெரியுமா? அப்போ தான் நீங்கள் யார் என்பதே உங்களுக்கு தெரியும். நான் இந்த சென்னையில் டிராஃபிக்கில் முதல்லாம் கார் ஓட்டுறதை பார்க்கும்போது மனுஷனாக இருந்தால் இதெல்லாம் ஓட்டவே முடியாதுயா, எப்படி அந்த டிராஃபிக்கில் கார் ஓட்டுறீங்க? அதுவும் அந்த ஊட்டியிலலாம் போகும்போது ஹில்ஸில் போகும்போது நான் கண்ணை முடிப்பேன், ஏன்னா கேராகிடும். நம்ம கண்ணை மூடிட்டா தெரியாது பாருங்கள். எங்கேயாவது டூருக்கு போகும்போது அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுவேன். அப்போ நான் யோசிப்பேன், இதில் எப்படி நம்ம வண்டி விட்டா நம்ம கண்ணை மூடின்னு எங்கன்னா போய் விட்டுருவோமே, கேராகிடுமே, எப்படி இதெல்லாம் ஓட்டுறாங்க? ஆனால் ஒரு முறை ஓட்டின பிறகு தான் தெரியுது நமக்கும் இதில் என்ன பண்ண முடியும், ஓட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்சு தாவீதுக்கு அப்போ தான் தெரியும், என்னடா அது நம்மளே சிங்கத்தை என்ன பண்ணியிருக்கோம், காலி பண்ண. ஆமே, சில சில டொமஸ்டிக் பிரச்சனைகள், ஆமே, உங்கள் வீட்டு பிரச்சனைகள் சிலதை பார்த்து கலங்காதீங்க. கத்தர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். நீங்கள் யார் என்பதை, நீங்கள் எதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் என்பதை கத்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஆனால் கோலியாத்துக்கு முன்னால் போய் கத்தர் நிறுத்துறாரு பாருங்க, அது நீங்கள் யார் என்பதை தேசத்துக்கு கத்தர் காண்பிப்பார். அல்லேலூயா. சில பிரச்சனைகள் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பார், சில பிரச்சனைகள் நீங்கள் யார் என்பதை தேசத்துக்கே காமிப்பார். பாடுகளில் தங்கி விடாதீங்க. வேகமாக 2 காரியத்தை சொல்கிறேன். எஸ்தர் ஒரு இடத்துல ராணி ஆகிறாங்க. 127 அந்த தேசத்துக்கும் அழிவு வருது. மொர்தெகாய் சொல்கிறாரு, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு சகாயமோ வேறு. உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் எப்படி போகிறது, போனால் ராஜா பர்மிஷன்லாம் போனால் அவர் கொன்றுவார். அவர் கொன்றுவார், அப்போ நீ மட்டும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா? அவன் எங்கெல்லாம் அழிச்சானோ உன்னையும் தானே பண்ணுவான், அடிப்பான். சொன்ன உடனே வசதியில் தங்கிவிட்ட எஸ்தர். ஆனால் மொர்தெகாய் வார்த்தை அவனை தட்டி எழுப்பி பயணிக்க வைக்கிறது. செத்தாலும் சாகிறேன், நான் போகிறேன். சில பேர் வசதியில் தங்கிட்டோம். ஒரு நாள் ஆலயம் நமக்கு அன்றைக்கி வண்டிலாம் இல்லை பாருங்கள், நடந்தே ஓடி வருவோம், அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் ஊழியம் செய்வோம். இன்னைக்கு கர்த்தர் நல்ல வசதியை கொடுத்துருக்காரு, ஆனாலும் வண்டி அனுப்புனா கூட என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. அவன் வண்டியை கொடுத்துருக்காரு, ஆனால் எங்கெங்கேயோ போவோம், ஆனால் இங்கே வரமாட்டோம். சில வசதிகள் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்போது என்னோடு உணர்த்தினார். அன்றைக்கெல்லாம் எங்களுக்கு எந்த வண்டியும் இல்லை, ஆனால் பல கிராமங்களில் போய் ஊழியம் செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி நல்ல வசதியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டோமோ. கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையை பேசும்போது என்கிட்ட பேசினார், வசதியில் தங்கி விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வசதியை கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? இன்னும் நீங்கள் முன்னேறி செல்வதற்காக, இன்னும் வேகமாய் செல்வதற்காக, இன்னும் நீங்கள் தொடர்ந்து போவதுக்கு தான் வசதியை கொடுக்குறாரே தவிர்த்து நீங்கள் அப்படியே அதுலேயே தங்கி நம்ம வீட்டில் ஏசி போட்டதால் ஏசிலேயே படுத்து தூங்கிடக்கூடாது. எழுந்து வந்துடணும். எப்படி தான் சர்ச்சில் உட்காடுறாங்களோ ஒரே வேர்த்து கொட்டுது பாஸ்ட், அப்படிலாம் சொல்லக்கூடாது. வசதியில் தங்கி விடாதுருங்க. கடைசியாக பேதுரு, குற்ற உணர்ச்சியில் தங்கிடாதீங்க. பழைய பாவங்கள், ஏதோ ஒரு தப்பிதம், ஏதோ ஒரு இடத்துல ஊழியத்தை விட்டு போயிருப்பீங்க, அந்த குற்ற உணர்ச்சியிலே தங்கி விடாதீங்க. அதில் ஸ்டக் ஆகிடாதீங்க, மறுபடியும் வாங்க. இந்த 5 காரியங்களை சொன்ன பாருங்க. ஆபிரகாம் பாதியிலே தங்கினான், ஆனால் கர்த்தர் ஆரான்லேருந்து அவனை புறப்பட பண்ணின போது அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான். அல்லேலூயா.
மோசே வனாந்தரத்திலே தங்கி விட்டார். ஆனால் அந்த மோசே வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு திரும்ப எகிப்துக்கு போகும்போது அதே வனாந்தரத்தில் 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தீர்க்கனாக கர்த்தர் மாற்றினார். எலியா பாடுகளிலிருந்து எழுந்திருந்த போது ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணுகிற உன்னதமான கனமான வேலையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எஸ்தர் தன்னுடைய வசதியிலிருந்து எழுந்தபோது அந்த இடத்திலிருந்து அதில் ஸ்டக் ஆகாம, தன் வசதியாக இருந்தாலும் சரி அதில் ஸ்டக் ஆகாம அதுல எழுந்த போது அவன் 127 தேசத்தில் இருந்த ஜனங்களுடைய ஜீவனை காப்பாற்றினார். அவன் பேதுரு தன்னுடைய குற்ற உணர்ச்சியிலிருந்து அவன் எழுந்திருந்த போது, அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவன் தொடர்ந்த போது வேதம் சொல்லுகிறது தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். அல்லேலூயா. தங்கிடாதீங்க. ஆமென். 18 வருஷம் ஆமென். அதிலேயே தங்கிடக்கூடாது, திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சிட்டோம் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? எங்கே நம்ம ஸ்டக் ஆகியிருக்கோம்? ஆண்டவர் சொல்கிறார் எபேசு சபையை பார்த்து, நீ எங்கே விழுந்து போனாயின்னு நீ கொஞ்சம் யோசித்து பாரு. எந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்ட, எந்த இடத்தோடும் ஆவிக்குரிய வாழ்க்கை நின்று போனது. அன்னைக்கெல்லாம் ஒரு வருஷத்தில் பைபிளை படித்து முடிப்போமா? இன்னைக்கெல்லாம் பைபிளை படிக்கிறதுக்கே நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கு. இன்னும் 2 மாதம் இருக்குது புதிய ஏற்பாடை. ஆமென். முடியுங்க 2 மாதம் ஒரு புதிய ஏற்பாட்டையாவது முடியுங்க. இல்லை நீங்கள் பைபிள் ரெகுலராக ரீட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அந்த பைபிள் இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணுங்கள். ஸ்டக் ஆகிடாதீங்க. நீங்கள் செய்த ஊழியங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நின்று போயிருக்கலாம். அப்படியே ஸ்டக்காகி நின்றாதீங்க. தொடருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்வது கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஓ thank you Lord. நன்றி இயேசுவே. பின்தொடர்வேன் பின்தொடர்வேன் இயேசுவே. பின்தொடர்வேன் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ பின்தொடர்வேன் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நேசிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ புகழ்ச்சி நேசிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ ஜெயோ தோல்வியோ நேசிப்பேன் இயேசுவே. நீரே எல்லாம் உண்மையா? நீரே எல்லாம் இயேசுவே. உண்மையா சொல்றீங்களா? நீரே எல்லாம். கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. Don't stay stuck. எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
நான் விளக்கு தண்டை எடுத்து போயிடுவேன். கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறோம். இந்த புதிய வருஷத்தில் நான் தொடருவேன் ஆண்டவரே. எதெல்லாம் இழந்து போனனோ, என் ஜெப வாழ்க்கை, என் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், என்னுடைய ஊழிய பாரம், ஆத்தும பாரம், எதெல்லாம் இழந்து போனனோ, எதெல்லாம் தொலைச்சு போனோம், எதெல்லாம் பாதியிலே விட்டுட்டனோ, வனாந்திரத்திலே தங்கிட்டேன், பாடுகளில் தங்கிட்டேன், பல நேரம் வசதி வந்ததுனால தங்கிட்டேன். சில பேர் பாடு வந்தா ஸ்டக் ஆயிடுவாங்க, சில பேர் வசதி வந்தா ஸ்டக் ஆயிடுவாங்க. நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க? ஆண்டவரே, என்ன வந்தாலும் பின்தொடருவேன், என்ன வந்தாலும் பின்தொடருவேன். சொல்லுங்க, பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், தொடர்வேன் இயேசுவை. கைகளை உயர்த்தி பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம் அனைவரோடும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். நாம் எங்கே தங்கி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எந்த இடத்தில் ஸ்தம்பித்து போயிருக்கிறோம் என்பதை திரும்பி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு நிமிஷம் கண்களை மூடி, நான் பாதி தூரம் வந்த ஆண்டவரே, அங்கேயே நின்றுட்டேன், பாதியிலே தங்கிட்டேன், என் வாழ்க்கை வனாந்தரத்திலே தங்கினது போல் இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கை பாடுகளிலேயே தங்கினது போல் இருக்குது, என் வாழ்க்கை வசதிகளிலேயே நின்று விட்டதை போல் தங்கிவிட்டதை போல் இருக்கிறது ஆண்டவரே, குற்ற உணர்வுகளிலேயே தங்கிவிட்டேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவன் எந்த நிலையில இருக்கிற உனக்கு நேராய் கர்த்தர் அறைகோல் எடுத்திருக்கிறார் என்பதை நான் அல்ல, நீயே உணர வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் அங்கே தங்கிவிடாதபடிக்கு என் வாழ்க்கை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நீங்கள், ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், இன்னைக்கு ஒளிந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையோ, நீ பாதியிலேயே நீங்கி விட்டாயோ, நீ பாடுகளையே நின்று விட்டாயோ, குற்ற உணர்விலேயே தங்கிவிட்டாயோ என்று கர்த்தர் உன்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீ ஒப்பு கொடுத்தா, தேவனுடைய சமூகத்திலே நீ அழைக்கப்பட்டவனாய் மாத்திரம் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் வாழ விரும்புவதுதான் தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி இருக்கிற வார்த்தை. பல ஊழியங்களுக்கு அழைக்கப்பட்ட நீ, பல ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று ஊக்குவிக்கப்பட்ட நீ, ஆனால் இன்றைக்கு எங்கேயோ ஸ்தம்பித்து நின்று விட்டு தெரிந்து கொள்ளாத ஒரு நபரை போல எல்லாரோடு 10ல் 1 11 வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறாரே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு, இந்த வசனங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.